கிடைக்காத வரைக்கும் ரொம்ப ஏங்குவோம். கிடைச்சதுக்கு அப்புறமா அது அருமை தெரியறதில்லை. அது அம்மா அப்பாவுக்கும் தெரியறதில்லை, காதலனுக்கும் தெரியறதில்லை, கணவனுக்கும் தெரியறது. உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமூட்டுவதற்காக சொல்லுகிறேன். ஒரு 7 விதிகளை சொல்லுகிறேன். அந்த 7 விதிகளை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்சம் சிரமமா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனா யார் ஒருவர் அதை பின்பற்றுகிறார்களோ அவர்களால் ஓரளவு சில உச்சங்களை அடைய முடியும் என்று நினைக்கிறேன். இந்த 7 விதிகளை மாணவர்களே கவனம். நீங்க எல்லாம் அடாலசன்ட் ஏஜ்ல இருக்கீங்க. அம்மா சொல்றத மனசுல வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இல்ல, எப்பவாவது பயன்படும். ஃபர்ஸ்ட் விதி, எது உங்களுடையது இல்லையோ, உங்கள் உடைமை பொருள் எது இல்லையோ அதை தொடாதீர்கள். நம்பர் 1, குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. நம்பர் 2, விழும் பொழுதெல்லாம் எழு. யாராவது வந்து எழுப்புவாங்கன்னு வெயிட் பண்ணாத, நீ எழுந்து நில்லு. ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே நாம் விழுந்துபட வேண்டும் என்று வேடிக்கை பார்க்கின்றவர்களுக்கு, விரும்புகின்றவர்களுக்கு நாம் தருகின்ற பதிலடி அவர்களை கோபித்துக் கொள்வதோ பகைத்துக் கொள்வதோ அல்ல. நாம் எழுந்து நின்று வெற்றி பெற்று காட்டுவதுதான் நாம் அவர்களுக்கு தருகின்ற பதிலடி. அதனால் விழும் பொழுதெல்லாம் எழுந்து நில்லுங்கள். 3வது விதியை சொல்கிறேன், மிக முக்கியமானது. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். It is not physical, it is metaphysical. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். எல்லாருக்கும் தான் எல்லாமே கேக்குது. கேக்குதா? அதான் முக்கியம். நான் சொல்ற பேச்சை என் புள்ள கேட்கவே மாட்டேங்கிறாங்கல்ல, அந்த கேக்குதா? கேட்டுக்கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கும் சொல்லுகிறேன், பெரியவர்களுக்கும் சொல்லுகிறேன். குழந்தைகளே, நீங்கள் வீட்டில் சூழல் அவ்வளவு சுமூகமா இல்லதான், எனக்கே தெரியும். இல்லை, அம்மா அப்பா ஓஷோ சொல்கிறான், குழந்தைகளை பெற்றோர்களை மன்னிக்காமல் அவர்கள் மீது அன்பு செலுத்த முடியாது. உண்மைதான். பல குறைபாடுகள் நமக்கு இருக்கும். தாய் தகப்பன் பற்றி குறைபாடுகள் இருக்கும். ஆனால் இந்த தாய் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து அதை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளாதீர்கள். எப்பொழுது ஒருவர் தன் வீட்டு பிரச்சனையை, தன் தாய் தந்தையர்க்கான குறைபாடுகளை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லையோ அவனோ அவளோ இந்த உலகத்தில் மிகப்பெரிய மனிதனாக உயர்ந்து வரப்போகிறான் என்று பொருள். இல்லை என்றால் அடுத்தவர்கள் பார்வை உங்களை வளரவே விடாது. அதே போல் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், கணவன் மனைவி பற்றிய குறைபாடுகளை, உங்கள் குழந்தைகள் பற்றிய குறைபாடுகளை அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் இருங்கள். அதுதான் நீங்கள் குடும்பத்திற்கு தருகின்ற மிக அடிப்படையான மரியாதை. 3வது விதி முடிஞ்சுதா? 4வது விதி, உங்கள் பொருளாதார நிலையை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளாது. உங்ககிட்ட காசு இருக்கலாம், காசு இல்லாமல் இருக்கலாம். இல்லை என்பதை அடுத்தவர்களிடத்தில் சொல்வதோ, இருக்கிறது என்று அடுத்தவர்களிடத்தில் சொல்லுவதோ யார் தவிர்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் லீடர்ஷிப் குவாலிட்டியுடன் வளர்கிறார்கள் என்று உளவியல் சொல்கிறது. வாட்ச் கட்டிட்டு இருக்கிறாங்க, பிராண்டட் ஷூ போட்டிருக்க, பிராண்ட். அதற்காக அவங்க அம்மா அப்பா என்ன கஷ்டப்படுறாங்கன்றது உனக்கு என்ன தெரியும்? ரொம்ப சாதாரணமா போயிடுச்சு இன்னைக்கு. பொருளாதாரத்தை அடுத்தவர்களிடத்தில் வியந்து காட்டுவது மிக முக்கியமான அடுத்த விதியை சொல்லுகிறேன். 5வது விதி, முக்கியமா பெண் குழந்தைகள், அடாலசன்ஸ்ல இருக்கிற பாய்ஸ், என்ன தெரியுமா? உங்களுடைய இமோஷனல் வீக்னஸ் அது 2வது ஆளுக்கு தெரியக்கூடாது. ஏய், அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா சொல்லாத. இருக்குல்ல, கம்முன்னு இரு, உள்ள வச்சுக்கோ. ஒரு பிரயோஜனமும் இல்லை சொல்லி, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவனுக்கு அது என்டர்டெயின்மெண்ட் உனக்கு தெரியாது. அவனுக்கு அது பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட். உன்னுடைய வீக்னஸ் இருக்குல்ல, சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பெற்றோர்கள், நீங்கள் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு எங்க இருக்குது நேரம்? போனை எதுக்கு பாத்ரூம் கொண்டு போறீங்க? ஆல் அப்பாஸ் ஆன்சர் மீ. கேட்டா மேடம் என்ன சொன்னாங்க தெரியுமா? தனியா போறதுக்கு பயமா. நான் சொல்லவா, தனியா போறதுக்கெல்லாம் பயம் கிடையாது, இதை தனியா விட்டுட்டு போறதுக்கு பயம். பாருங்க, வீக்னஸ் இருக்குல்ல, வீக்னஸ், இமோஷனல் வீக்னஸ் யாருக்கும் சொல்லாதீங்க. சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தேவையில்லாம சில பேர் அட்வைஸ் கொடுப்பாங்க. சரியா? சில பேர்ல எனக்கு கடந்து போறவங்களை கூட நான் மன்னிச்சிருவேன் மேடம். ஆக்சிடென்ட் ஆகி கிடப்பாங்கல்ல, கடந்து போறவங்களை கூட மன்னிச்சிருவேன். சரி, அச்சோ பார்த்து வந்திருக்கப்படாதா?
இவங்களை பார்த்தா எனக்கு வயிறெறிஞ்சு போயிடும். எனக்கு அப்படி சொல்றதுனால என்ன லாபம்ன்ற, விழுந்துட்டேன்ல, விழுந்ததுக்கு அப்புறமா சொல்வியா பார்த்து வரக்கூடாதான்னு? இமோஷனல் வீக்னஸ் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அவங்க அட்வைஸ்லாம் நமக்கு சரிபட்டு வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், சில கல்பிரிட்ஸ் இருப்பாங்க, அது நம்ம கூடயே இருக்கும், நமக்கு தெரியாது, அது நம்மளை பயன்படுத்தும். அதனால டோன்ட் ஷேர் யுவர் இமோஷனல் வீக்னஸஸ் டு எனிபடி. அடுத்ததா சொல்லவா, ஆறாவது ரொம்ப முக்கியமானது, ரிக்ரெட் இருக்குல்ல. சோ நான் இப்படி பண்ணிட்டேன், ஐயோ நான் இப்படி செஞ்சிட்டேன், ஐயோ எனக்கு இப்படி வருத்தமா இருக்கு அப்படிங்கிறத யார்கிட்டயும் சொல்லிட்டு தெரியாதீங்க. அவங்களுக்குலாம் தேவையே கிடையாது. ஒரு ஆளுக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு தெரிய போகுது, அவ்வளவுதான். உங்க ரிக்ரெட் கழிய போறதில்லை. எங்க சொல்லணுமோ அங்க சொல்லுங்க. எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தெரியாதீங்க. ஏழாவது, சாக்ரிஃபைசஸ் பண்றீங்களா, சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நான் இவ்வளோ பண்ணேன், நான் அவ்வளோ பண்ணேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அது உங்களுடைய பர்சனாலிட்டியை ரொம்ப கீழே கொண்டு போயிடும். இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சும்மா சொல்லலை. நான் நினைச்சு பார்க்கிறேன், இவர்களின் சொன்ன அறிவுரைகளை எல்லாம் நுழைந்து நுழைந்து வருகிறேன். நான் எங்கிருந்தெல்லாம் நான் பொருட்களை எடுத்துக்கொள்கிறேன் பார்க்கிறேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தங்க நமக்கு கெட்டது செஞ்சா அதுக்கு பதிலா நம்ம நல்லது செய்யணும் கிடையாது. நல்லது செய்யணும். அப்புறம் நீ எப்படி அவங்க செஞ்ச தீமையை விட்டுட்டு அவங்களுக்கு நன்மையை செஞ்சியோ அந்த நன்மையையும் சேர்த்து விட்டுடு. சொல்லிக்கிட்டே தெரியாத, நான் இவ்வளோ பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், அவன் எனக்கு இப்படி பண்ணா, நான் இப்படி பண்ணேன், அவன் என்னை கண்டுக்கவே இல்லை, நான் இவளுக்கு இவ்வளோ பண்ணேன். இந்த 7 விதிகளை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் செல்ஃப் டிசிப்ளினோடு இருக்கிறார்கள். குழந்தைகள் கனவு காணட்டும். லிபரேட் them. சுதந்திரத்தை சுவாசிக்க விடுங்கள். குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், கல்வியை போல் ஒரு சுதந்திரம் குழந்தைகளே இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஒன்றை புரிந்து கொள்வதனால், ஒன்றை தெரிந்து கொள்வதனால், வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் பெற்றோர் என்று நமக்கு பெயர். நாம் பெற்றிருக்கிறோம். அவர்கள் இப்ப வந்துருச்சு கையில. ஒரு ஆணும் பெண்ணும் பயாலஜிக்கலா சேர்ந்துட்டா ஒரு குழந்தை பிறந்துரும். இது பயாலஜிக்கல் ஃபேக்டர் கிடையாது, அது மட்டும் கிடையாது. ஒரு குழந்தை வீட்டில் பிறக்கிறது என்றால் பெற்றோருக்கு அது வெறும் பயாலஜிக்கலா கிடைச்ச கிஃப்ட் கிடையாது. இட்ஸ் a social responsibility. எந்த பெற்றோர் தன்னுடைய குழந்தை எனக்கான சமூக கடமை என்று நினைக்கிறோமோ அவர்கள்தான் நல்ல மனிதர்களை இந்த உலகத்திற்கு உலாவட விடுகிறார். ஒரு குழந்தைய நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கிறோமா இல்லையான்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இவனை நல்லா தான் வளர்க்குறோம் அப்படின்னு அவனை சொல்லட்டுமா? நம்ம புள்ள நல்லவனா இல்லையா, நம்ம புள்ள சரியா போயிட்டு இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான அளவுகோல் இன்னி வரைக்கும் எந்த பெற்றோர்கள்கிட்டையும் கிடையாது. இந்த உலகத்திலேயே நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு ஒன்று பிறந்திருக்குதுன்னா அது நம்ம வீட்டில் நமக்கு பிறந்திருக்கு. என் பையன் என்ன பண்ணுவான் தெரியுமா சார்? ஏதாவது வாழ்த்தனம் பண்ணிட்டு என் முன்னால வந்து நிற்பான். முகம் எப்படி இருக்கும் தெரியுமா மேடம்? அவனை ஆஸ்பத்திரியில் பிறக்கும் போது அவனை வெள்ளை டவல்ல சுற்றி இப்படி கையில் வச்சு பார்த்தேன் தெரியுமா? அந்த மூஞ்சி வச்சுட்டு நிற்பான். என்ன பண்ண முடியும்? அம்மா, இந்த உலகத்திலே நான் சொல்றேன் பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது யார்கிட்டனா நம்ம பெத்தோம்ல, இதுக கிட்ட தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.